இப்போ இங்கே நாங்கள் வந்த ஒரு சூழ்நிலையில் இ பாஸ் வேணும், இங்கே கொடைக்கானலுக்குள்ளே நுழையணும்னாலே இ பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இருக்குது. ஸோ அதனால வந்து இ பாஸ் வந்து தேவையில்லை. இ பாஸ் கொண்டு வரனால வந்து ஏழையை வந்து கொஞ்சம் சிரமப்படுறாங்க. கொஞ்சம் மீடியம் லெவல், கொஞ்சம் ஹை லெவல் உள்ளவங்க அவங்க கொஞ்சம் பயனளிச்சுக்குவாங்க. அப்படி இ பாஸ் நடைமுறைப்படுத்தினோம்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்க நினச்ச நேரத்தில் வர முடியாது, கிடைக்காது. இ பாஸ் போட்டாலும் கிடைக்காது. வார நாட்களில் வரக்கூடிய வாகன எண்ணிக்கை வேற, மற்ற வார நாட்கள் வர்றது வேறையா இருக்கு. வணக்கம், நான் திண்டுக்கல்ல இருந்து சுபாஷ் சந்திர போஸ். நாங்கள் எல்லாருமே கொடைக்கானலுக்கு சுற்றி பார்க்க வந்தோம். எனக்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது. இங்கே வந்த பயங்கர டிராஃபிக். என்னென்னா இது காரணம் என்னென்னா ஃபுல்லாக சைடில் அக்கம் பக்கத்தில் எல்லாமே கடைகள் போட்டு நிறையா ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறையா கடைகள் போட்டுறதுனால வண்டியை நிறுத்த முடியாமல் பல பிரச்சனைகள் வந்து டிராஃபிக். இதனால தான் இப்போ இங்கே நாங்கள் வந்த ஒரு சூழ்நிலையில் இ பாஸ் வேணும், இங்கே கொடைக்கானலுக்குள்ளே நுழையணும்னாலே இ பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இ பாஸ்ன்றது எத்தனை பேர்த்துக்கு சாத்தியக்கூறு இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா நினச்ச உடனே ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே சுற்றினா உடனே திடீர் பிளான் பண்ணி நாங்கள் வந்துடுறோம். இந்த வெயில் காலத்தில் வந்து இங்கே சுற்றி பார்த்துட்டு ஒரு குடும்பமாக ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக போகிறோம். ஆனால் இ பாஸ்ன்ற பொழுது ஒரு வண்டியை ரெடி பண்ணணும், எல்லா சூழ்நிலைகளும் இருக்குது. அதனால வந்துட்டு அது ரொம்ப சாத்தியக்கூறு இல்லை. என்னுடைய கருத்து சாத்தியக்கூறு இல்லாத ஒரு கருத்து. அதனால் வந்துட்டு இது லாக்டவுனில் இ பாஸ்ன்னு போட்டே பயங்கர சிரமப்பட்டோம். அதே மாதிரி இதுவும் போட்டாங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. இதில் வந்து என் கருத்து என்ன அப்படின்னா வந்து இ பாஸ் தேவையில்லை. ஏன்னா எப்போவுமே வந்து எல்லாரும் ஒரு எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாராலையும் வர முடியாது. ப்ளஸ் இ பாஸ் வந்து எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியாது. திரும்ப அது தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றி. ஸோ படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இருக்குது. ஸோ அதனால வந்து இ பாஸ் வந்து தேவையில்லை. பட் இருந்தாலும் வந்து என்ன இங்கே ரொம்ப டிராஃபிக் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த டிராஃபிக்கை வந்து அவங்க எப்படி ரெகுலரைஸ் பண்ணலாம்? இப்போ பார்க்கிங் அலாட் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி சஃபிஷியண்ட்டாக இல்லை நிறையா இது வந்து பார்க்க போனால் டூரிஸ்ட் ஸ்பாட்டு நிறையா பிளைன் பிளேசஸ் இருக்காங்க, பார்க்கிங் அலாட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இருக்க கடைங்களாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்க பண்ணாலே வந்து மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து பார்க்க போனால் லாஸ்ட் இயரும் இதே மாதிரி தான் கூட்டம் வருது, வருஷம் சீசன் கூட்டம் தான் வருது. இந்த வருஷத்துலேருந்து இதை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட்டம் இருந்துச்சுன்னா மேபி இதை வந்து திரும்பவும் ரீகன்சிடர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் எங்களோட கோரிக்கை. இப்போ கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்து இ பாஸ் நெசசரின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க சார். இது அவசியமானது யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தான் சார். ஏன்னா நெடுஞ்சாலைகளில் பூராமே கடைகளை ஒழுங்குபடுத்தினாவே டிராஃபிக் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிரும். ரெண்டாவது, போதுமான டிராஃபிக் போலீஸே அங்கே இல்லை. அதனால தான் பூரா அங்கங்கே வாகனங்கள்லாம் நிற்குது. இந்த ரோடெலாம் அகலமாக தான் இருக்குது. இந்த கடைகளை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினாவே போதும், கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் குறைஞ்சிரும். நீங்கள் இதை அமல்படுத்துறீங்கன்னா ஒரு சாதாரண மக்களாக உடனடியாக வந்து பார்க்க முடியாது. திடீர்னு ஸ்ட்ரெஸ்ஸில் யாராவது கிளம்புறாங்கன்னா அவங்க கூட சடனாக வந்து போக முடியாது சார். இதெல்லாம் நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேணுமா நீங்கள் அதை அமல்படுத்தலாமான்னு யோசிக்கலாம். இப்போதைக்கு இது நாட் நெசசரி தான் சார் நான் நினைக்கிறேன். இப்போ இ பாஸ் நடைமுறைப்படுத்துறேன்னு சொல்கிறாங்க அடுத்த மாதத்துலேருந்து. அப்படி இ பாஸ் நடைமுறைப்படுத்தினோம்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்க நினச்ச நேரத்துக்குலாம் வர முடியாது, கிடைக்காது. இ பாஸ் போட்டாலும் கிடைக்காது உடனே. எங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் இங்கே வர்றோம். நீங்கள் இ பாஸ் உங்களோட இதே இப்போ நடைமுறைப்படுத்துகிற விஷயம் நல்லது. ஆனால் எங்களுக்கு அது எல்லா மக்களுக்கும் அது சாத்தியம் இல்லை. பணக்காரர்களுக்கோ இல்லை அப்படி சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் சாத்தியப்படாதது, எல்லா மக்களுக்கும் சாத்தியப்படுற மாதிரி ஒரு நடைமுறைப்படுத்தினா பரவாயில்லைங்க. இ பாஸ் கொண்டு வரனால வந்து ஏழையை வந்து கொஞ்சம் சிரமப்படுறாங்க. கொஞ்சம் மீடியம் லெவல், கொஞ்சம் ஹை லெவல் உள்ளவங்க அவங்க கொஞ்சம் பயனளிச்சுக்குவாங்க. அப்புறம் வந்து அது கொடைக்கானல், ஊட்டிக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்க ஒவ்வொரு ரூட் இருக்கும். ஒவ்வொரு ரூட்டுக்கு தனியாக ஒரு ரூட்டில் டூ வீலரும் காரும் வந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு ரூட்டில் பஸ் வந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து டிராஃபிக் இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். இதான் என் கருத்தாக இருக்கும். ஏப்ரல் மே மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சம்மர் சீசன். கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு சம்மர் சீசன். ஒவ்வொரு ஆண்டுமே வரக்கூடிய சுற்றுலா பயணி எண்ணிக்கை அதிகரித்துட்டே போகுது. இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய வாகனங்கள்
இன்றைக்கி தனியார் வாகனங்கள் அதிகப்படியாக தான் இங்கே வந்துகிட்டே இருக்காங்க. பொது போக்குவரத்தோட பயன்பாடு அந்தளவுக்கு உயரலை. ஆனால் கார்கள், பைக்கு அந்த மாதிரி எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு போகிறதுனால அந்த வெப்பத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு எஸ்கேப் ஃப்ரம் ஹீட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சம்மர் ஹாலிடே ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் மக்கள் கிடைக்கிற காலங்களில் இந்த வெப்பத்திலிருந்து தப்பிக்க மலைவாச ஸ்தலங்களுக்கு படையெடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் தான் இதை சொல்லலாம். நம்ம அங்கே ஹீட் தாங்க முடியல. அப்படி வர நேரங்களில் ஒரு சில மலைவாச ஸ்தலங்களே கொடைக்கானலில் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா ஊட்டியை பேச வேண்டியதில்லை, இன்னும் சொல்லியிருக்காங்க. இப்போ கொடைக்கானலில் தனிப்பட்ட முறையில் நம்ம எடுத்தோம்னா இதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அடிப்படை கட்டமைப்பு வசதிகள். ஒரு அகலமான ஒரு சாலை, வாகன நிறுத்தங்கள், மற்ற பிற அந்த கழிப்படை வசதி போன்றவை இருந்தாலுமே இந்த சாலை மார்க்கமாக தான் இங்கே வர முடியுது. மற்றபடி இங்கே ட்ரெயின் மற்ற எந்த சர்வீஸுமே கிடையாது. இந்த சாலை மலைச்சாலையிலுமே ஒரு வண்டி போக ஒரு வண்டி வர, இதுதான் இதோட சூழ்நிலையாக இருக்குது. இந்த நேரங்களில் வந்து அதிகப்படியான வண்டிகள் வரப்போ யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணால் கூட இந்த இடத்துல டிராஃபிக் ஆகுது. ரெண்டாவது, இங்கே டிராஃபிக்கை நம்ம கணக்கெடுத்தோம்னா பெருமாள் மலையிலேருந்து புலிச்சோலை வழியாக டோல்கேட் இருக்க வரையும் தான் இங்கே டிராஃபிக்கு. பெருமாள் மலையில் இறங்கிட்டாங்கன்னா அங்கே பழனி சாலை அது இதுன்னு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட ஒரு இடைவேளை இது ஒன்று தான் ஒட்டுமொத்த டிராஃபிக்கு முதல் காரணமாக விளங்கக்கூடியது. இந்த இடத்துல சாலையை அகலப்படுத்தி கொடுக்கணும். இருக்கக்கூடிய சாலைகள் ஆங்காங்கே குறுகி இருக்குது, அதெல்லாமே சரி பண்ணி கொடுக்கணும். இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய உச்சநீதிமன்றம் வந்து இ-பாஸ் அப்படின்ற ஒரு நடைமுறையை ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு நமக்கு கொடைக்கானலுக்கு சக்ஸஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா வார நாட்களில் வரக்கூடிய வாகனங்கள் எண்ணிக்கை வேறு, மற்ற வார நாட்கள் வர்றது வேறையாக இருக்குது. ஸோ ஒரு சீரான ஒரு தொடர்ந்த ஒரு அதிகப்படியான வாகன போக்குவரத்துலாம் இங்கே சொல்லவே முடியாது. சொல்லப்போனால் ஏப்ரலில் ஒரு 4 வாரம், மே மாதம் ஒரு 4 வாரம், 8 வாரம், 8 வாரத்தில் 8 சனி ஞாயிறு அப்படின்னு தான் சொல்லுவோம். இது தவிர கோடை விழா நடைபெறக்கூடிய அந்த 5 நாட்கள் டு 7 நாட்கள் இதுதான் வாகன போக்குவரத்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள். இதற்கு சரியான திட்டமிடல் முன்கூட்டியே செஞ்சுருக்கணும், முன்கூட்டியே செய்யணும். அனைத்து ஒருங்கிணைந்த சுற்றுலா மேம்பாட்டு குழு ஒன்று அமைச்சு உள்ளூர் மக்கள், அனைத்து துறை அரசு அதிகாரிகள் அப்படி ஆய்வு செய்து அடிப்படை கட்டமைப்பை நம்ம சரி பண்ணாலே போதுமானதாக இருக்குன்றதான் எங்களோட கருத்தாக இருக்குது. இந்த இ-பாஸ் நடைமுறை எந்தளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, இந்த உத்தரவை ஏற்று அப்படின்றது சொல்ல முடியல. எண்ணிக்கக்கூடிய வாகனங்கள் எதுவுமே இனிமேல் தான் எல்லாம் தெரிய வரும்னு நினைக்கிறோம். அப்படி வரும் பட்சத்தில் முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு இந்த அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு, சுற்றுலா பரவலாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. டூரிசத்துலேயே நிறையா இருக்குது. டூரிசம் எடுத்தோன்னா இந்த வில்லேஜ் டூரிசம் இருக்குது, ஸ்பைஸ் டூரிசம் இருக்குது, ஹெரிட்டேஜ் டூரிசம் இருக்குது, ரிவர் வாக் அந்த மாதிரி சொல்லக்கூடிய டூரிசம் இருக்குது, ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையேற்ற பயிற்சிகள் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது ஒன் டே ப்ளஸர் டூரிசம் மட்டும்தான் இங்கே பண்ணியிருக்கோம். எப்படின்னா காலைல வர வேண்டியது, ஈவினிங் இறங்க வேண்டியது. இந்த டூரிசம் கண்டிப்பாக வாகன நெருக்கடியை மட்டும்தான் ஏற்படுத்தும். சுற்றுலா பரவலாக்கம் அப்படின்றது அடுத்த கட்ட நகர்வாக நம்ம எடுத்து செய்கிற பட்சத்தில் மக்கள் பல்வேறு தலங்களுக்கு பிரிஞ்சு போகிறப்ப நகர்ப்புற நெருக்கடி கண்டிப்பாக குறையும். அந்த மாதிரி ஒரு திட்டமிடல்கள் இங்கே நிறையா தேவைப்படுது. இதுதான் எங்களோட கருத்தாக இருக்குது. நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.